புல்லு அறுக்கையிலே நானும் புளியம்பூவு கொண்டு போனே. புளியம்பூவு வாட கட்டிய கட்டா கட்டழகா நானும் புல்லறுப்ப மறந்துட்டனே குங்கும பொட்டழகா. அவர் வருவாரோ வரமாட்டாரோ அவர் மோட்டார் வண்டியிலே, அவர் தருவாரோ தரமாட்டாரோ அவர் தங்க கையினாலே. தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா, பண்டு கண்டதுண்டோ அதற்கு பாத்திரமாவாயோ. சாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ, நீதி சொல்ல வந்தாய் கண்முன் நிற்கணும் அது போடா. பாரதி. தேன் அருவி கீழே பெஞ்சு உடனே மேல பகலக்குதான், மேல போதான். மேல நம்ம குதிரையில சூரியன் போயிட்டு இருக்கிறாரு. இந்த தண்ணி பட்டு அந்த குதிரையினுடைய காலம் அந்த சக்கரத்தினுடைய கால் அப்படி வழுக்கிட்டு போதும். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். என்ன சாதாரண குழந்தை சொல்லலாங்க. தன் மலை வளத்தை பாடுகின்ற குரத்தி. ஆடு மரபு ஈனும் மணி கோடி வெயில் எரிக்கும், அம்புலியை கவளம் என்று தும்பி வழி மறிக்கும். குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறோம். நாவிலிருந்து உணர்விலிருந்து தமிழை வாசித்து பாருங்கள். தமிழ் உங்களுக்கு சகல வல்லமையும் தரும். நான் உணர்ந்து சொல்கிறேன். நான் கம்பராமாயணத்தை ஆழாழமாக வாசிக்கின்றவள். திருமூலத்தையும் தேவார திருவாசகங்களையும் நான் ஆழாழமாக வாசித்து நான் மகிழ்கிறேன். பைபிளை வாசிக்கிறேன், தமிழிலே குரானை வாசிக்கிறேன். என்ன சொற்களுங்க அதெல்லாம்! தமிழ் நமக்கு தருகிறது இந்த சொற்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். நான் சிற்றிலக்கியங்களை வாசிக்கிறேன். நான் இன்றைக்கு இலக்கியம் பேசணும் தான் வந்திருக்கிறேன், வேற எதுவும் பேசல. இலக்கியம் என்பது ஐயா சொன்னாலும் சொல்லலனாலும் போதையாது. சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி. கண்ணதாசன். கம்பராமாயணத்தை பேசுகின்ற பொழுது அவன் இப்படித்தான் பேசுகிறான். காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாத கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினாள் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் அம்பு, அது பாடலல்ல உண்மை என்று நம்பு. வாசித்து வாசித்து கண்ணதாசன் சொன்னது. கம்பனை வாசித்து 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. கம்பனை வாசிக்கிறேன். எனக்கு வாழ்வியலில் ஏதோ ஒன்று கிடைக்கிறது. ஏதோ மனதிலே ஏதோ யாரோ சாவி போடுகிறார்கள், திறக்காத கதவுகள் திறக்கின்றன, ஞான வெளி தெரிகிறது. ஏதோ சில விஷயங்கள் உள்ளே வந்து இருக்கின்ற பொழுது, உள்ளே நிறைகின்ற பொழுது, சொற்களால் நிறைந்து வழிகின்ற பொழுது பொருள் புரிய தொடங்குகிறது. பொருள் புரிய தொடங்குகின்ற பொழுது அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற நினைவு வருகின்ற பொழுது பேரின்ப நிலை சகஸ்ரஹாரத்தில் வந்து தட்டுகிறது. இந்த இன்ப நிலையை, இந்த அமுத நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சொல் புரிய வேண்டும். நமக்கு சொல் புரிந்தால் தானே, சொல் புரிந்தால் வாழ்க்கை புரியும். சொல் புரிந்தால் நமக்கான வெளி நமக்கு தெரியும். நான் கம்பனுக்கு போவதற்கு முன்னால் பாரதிக்கு வந்து விட்டு போகிறேன். பாரதியினுடைய ஒற்றை பாடல் ரொம்ப முக்கியமான பாட்டு. எனக்கு எந்த பாடலிலாவது நான் முரண்பட்டால் அதற்குள் பயணம் செய்வேன். ஏன் 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 இப்படி செய்கிறான், எப்படி இப்படி சொன்னான்? அப்படி பாவேந்தர் அல்ல பாரதியார் பாடிய பாட்டு. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. நான் யோசிச்சு பாக்குறேன், காட்டை அழிக்க முடியுமா? காட்டுல போய் நெருப்ப போட முடியுமா? காடு அழிஞ்சது. பாரதி ஆடுறான் டான்ஸ். பாட்டுல அதான். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல், வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம், தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம். எப்படி காட்டை அழிக்கலாமா? காட்டுல போய் நெருப்பு வைப்பானா கவிஞன்?
அதான சொல்றான், அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்து வெந்து தணிந்தது காடு. அதல்ல பொருள். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம். இப்படி பாடியவன் எப்படி நெருப்பு வைப்பான்? நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். இங்க எப்படின்னு தெரியலங்க, தமிழ்நாட்டுல ஜாதி வெறி இப்ப இந்தியா முழுக்க பரவு. தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா, பண்டு கண்டதுண்டோ அதற்கு பாத்திரமாவாயோ, சாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ, நீதி சொல்ல வந்தாய் கண்முன் நிற்கும் அது போடா. பாரதி. இப்படி பாடியவன் அக்கினி குஞ்சை போய் மரத்துல வைப்பானா? ஒண்ணும் இல்லைங்க. ஏற்கனவே ஒரு புரிதல் இருக்கிறது நினைத்துக் கொள்ளுங்கள் சகோதரரே. அது எப்படி தெரியுமா? அடர்ந்த காடு, புதர், சிந்தனை என்கின்ற தெளிவை, சிந்தனை என்பது ஐந்திரத்தில் ஐயா நெருப்பு. சிந்தனை நீர் அல்ல, சிந்தனை மண் அல்ல, சிந்தனை வெளி அல்ல, சிந்தனை நெருப்பு. அதனால் தான் சொன்னான், ஏற்கனவே உன்னுடைய புதராக புரியாமல் அடர்ந்து கிடக்கக்கூடிய உன்னுடைய சிந்தனையிலே அந்த வெளிச்சமான சிந்தனை என்கின்ற ஒரு நெருப்பு வந்து படுகின்ற பொழுது, ஏற்கனவே இருக்கக்கூடிய உன்னுடைய அறியாமை என்கின்ற அந்த காடு அழிந்து வெட்ட வெளி தெரிகிறது. வெட்ட வெளி தெரிகின்ற பொழுது ஞானம் புரிந்து போகிறது. சிதம்பர ரகசியமே அதானே. இப்படி திறந்து இப்படி மூடிடுறாங்க. வெளிதானே. வெளி புரியணும்னா அக்கினி வரணும். அக்கினி சாம்பலாக்கனா தான் வெளி, இல்லைன்னா புதர் தான், முள் தான். அதிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்காக சொல் நம்மை வந்து சேர்கிறது. அந்த சொல் தமிழ் தருகிறது. என்ன தெரியுமா? ரொம்ப கொடுத்து வச்சவங்க நாமெல்லாம் தமிழர்களை பிறந்துட்டோங்க. நான் ஒண்ணு சொல்றேன், காமாட்சி அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். அம்மா சொன்னாங்க, இந்தியர்கள் இல்லை நாம், இதற்கு மேலும் தமிழர்கள். இந்த அடையாளத்தை வலுப்படுத்துங்கள் இந்த மலேசிய திருநாட்டில். அப்பொழுதுதான் நம் தலைமுறைக்கான நன்மை நமக்கு முழுமையாக வந்து சேரும். இல்லைன்னா கோட்டால அடிச்சுட்டு போயிடுவாங்க. முழுக்க கிடைக்கணும் என்றால் ஒன்று மட்டும் நில்லுங்கள். யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி, தமிழர்களாக ஒன்றுபட்டு நில்லுங்கள். ஒன்றுபட்டு நிற்கின்ற பொழுதுதான் நம்முடைய வலிமை இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல முடியும் என்கின்ற அத்தியாவசியத்தில் இருக்கின்ற பொழுது சொல்லுகிறேன், மொழிதான் நமக்கான அடையாளம். சொல்றான் பாருங்க, தமிழ் சிந்தனையில் தமிழ் சான்றோன் கணியன் பூங்குன்றன் சொல்லிவிட்டு போனது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. முடிஞ்சது. மற்றவங்களால் வராது, பிறர் தர வராது. வாரா என்பது இருகெட்ட எதிர்மறை பெயரச்சம். வாராது, வாராது அல்ல, எதிர்மறை பெயரச்சம் அல்ல. வாரா, வாரானா வாரா. நடத்தான் நின்றான் தான் நடத்தி நின்றான். பன்மை நினைவு. வராது. யோசித்து பார்க்கிறேன். அடுத்தது சொல்றாங்க, ஒன்னொன்னா சொல்றாங்க. அந்த பாட்டு தயவு செஞ்சு உங்கள் வீடுகள்ல நல்லா டைப் பண்ணி பெருசா நம்ம பிள்ளைகள் வாசிக்கிற மாதிரி எழுதி போடுங்க. இது போடுங்க போதும். கணியன் பூங்குன்றனுடைய இந்த பாட்டு அப்படியே வருதுங்க. பாட்டு அடுத்த 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 வரிகள்ல வந்து, ஏங்க வாழ்க்கைன்றது ரொம்ப இனிமையானது இல்ல, சாவது புதிதன்று. செத்து போறதெல்லாம் புதுசு கிடையாது. எப்படிங்க? அரபி நாட்டுல தலையில ஒருத்தன் அந்த இது வச்சுக்கிட்டு குல்லா வச்சுக்கிட்டு அந்த இது போட்டுட்டு இருக்கிறான். நான் கேட்டேன், என்னது இதுன்னு. அவன் சொல்றான், அவன் செத்தா போத்துறதுக்கான துணியா அது அவன் தலையிலேயே கட்டி வச்சிருக்கான். யாராவது தப்பு செஞ்சா இழுத்து அடிக்கிறதுக்கு அந்த சாட்டை. நான் சொன்னேன், அவன் தப்பு செஞ்சா அவனையும் அடிச்சுப்பானான்னு கேட்டேன். அது கூட வாய்ப்பு இருக்குன்னாங்க. ஆனா யாரும் செய்யறது இல்ல. அதுக்குதான் அதை வச்சிருக்கிறாங்க, செத்தா உடனே துணி போட்டு மூடுறதுக்கு. மரணத்தை பக்கத்திலேயே உணர்வது. சாவது புதுதன்று, புதுசு கிடையாது செத்து போறது. அதனால் வாழ்ந்தோம் என்று இனிதன்று. ரொம்ப வாழ்ந்தெல்லாம் சொல்லிட்டு பார்க்காத, அதுவும் ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது. அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு போ. இப்படி சொல்றாங்க. அவன் கடைசியா முடிக்கின்ற பொழுது ரெண்டு பாயிண்ட்ங்க, ரெண்டே விஷயம். தலையில் அடிப்பது போல் சொல்லிவிட்டு போனான். ரெண்டே விஷயம்.
பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. பெரியவர்களை வியக்காத, ஏனென்றால் நீ வியப்பதற்காக அவர்கள் பெரியவர்களாக இல்லை. நச்சினார்க்கினியர் இப்படி சொல்வார். நீ பெரியவர்கள் நீ பாராட்டணுங்கிறதெல்லாம் அவங்க பெரியவங்களா இல்ல. பெரியோரை வியத்தலும் இளமே, அதை விட சிறியோரை இகழ்தல் இளமே. அதை விட பெரியவர்களையாவது வியந்து விடலாம், சிறியவர்களை நீ அதை விட கெட்ட வார்த்தையில எதுவும் சொல்லிடாத, இகழ்ந்துடாத. இப்படி சொல்கிறது அந்த பாட்டு. நான் யோசிக்கிறேன், நாம் எதில் பின்தங்கி இருக்கிறோம் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். நான் இப்படி யோசிக்கிறேன் ஆசிரியர், அது சரியா என்று பாருங்கள். நம் பெருமை நமக்கு தெரியாமல் இருப்பதுதான். நம் பெருமை நமக்கு தெரியல. குழந்தைகளுக்காக சொல்கிறேன், கொண்டாடுங்கள் குழந்தைகளே. உங்களிடம் எது இருக்கிறதோ அதை கொண்டாடுங்கள். ஏனென்றால் உங்களிடம் இருப்பது உலகத்தில் வேறு யாரிடத்திலும் இல்லை. அதுதான் உண்மை. நான் ஒரு பாட்டோடு நிறைவு செய்கிறேன், நேரம் ஆகிறது. ரொம்ப அழகான பாட்டு. நான் இப்பதான் கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன். ரொம்ப அழகான பாட்டு. குரத்தி மலைவளம் சொல்கிறாள். நமக்கு கொண்டாட தெரியாது தெரியுமா? சில பேர் கொண்டாடி பேசுவாங்க. நாம் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நாம் கொண்டாடி கொண்டுதான் இருந்தோம். நான் யோசிச்சு பாருங்க, நமக்கு பல் தீட்டுறதுக்கு ஒரு புது பிரஷ் வாங்கி கொடுத்தாலே எவ்வளவு கொண்டாடணும் சின்ன வயசுல. இப்ப குழந்தைகளை நீங்க மகிழ்ச்சி படுத்திருங்க பாப்போம். 2 சொல்லுல முடிச்சிடறாங்க வாழ்க்கைய. நீங்க என்ன வேணா வாங்கி கொடுங்க அவனுக்கு. ஐபாட், ஐபேட், 4C, 5S, 6, 6+, என்ன வாங்கி கொடுங்க. So what? Why not? இவ்வளவுதான். சப்புன்னு போயிடும் நமக்கு. நாம உயிரை கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்போம். அது முகத்துல ஒரு சின்ன சிரிப்பை பாக்குறதுக்கு. Okay. Okay. I have some water. I'll meet you after 20 minutes. Hey. எனக்கு கிடைக்கலையே. நான் ஏங்கனே. ஏங்கனா எங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு இருக்கிறேனே. ஏக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று உனக்கு நான் தருகிறேன், என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்கிறாயே. குழந்தைகளுக்கு கொண்டாட சொல்லித்தாருங்கள். குரத்தி மலைவளத்தை கொண்டாடுறா பாருங்க, எப்படி கொண்டாடுறா. எதையும் ஒரு நிலையிலே அடுத்த நிலையிலே எடுத்து பேசுவது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எது தெரியுமா? இறைவனை புகழ்வது இறைவனுக்கு பிடிக்கும். ரொம்ப பிடிக்குங்க இறைவனுக்கு. இறைவனை புகழணும், அது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வழிபாடுன்னு பேரு. நாம் நிறைய பிச்சை தான் எடுக்கிறோம். வேட்கை எங்க? இறை வேட்கை தானே. வழிபாடு எங்க நடத்துறோம்? எல்லாம் எங்க பாலராயன் தான் சொன்னாரு. எல்லாமே வெளியில கோயில்லையும் மஸ்ஜித்லயும் ஏன் பிச்சைக்காரங்க வெளியில நிக்கிறாங்க? உள்ள ஓவர் கிரௌடா, அதனால அவங்க வெளியில நிக்கிறாங்க. உள்ள வழிபாடு யாரும் நிகழ்த்துவதில்லை. எல்லாம் அவ வளம் சொல்றா பாருங்க, குரத்தி வளம் சொல்லுகிறாங்க. அவங்க ஊர்ல குரங்குங்க, குரங்கு எப்படி சொல்ற பாருங்க. தமிழ் அப்படிதாங்க, பாராட்டும், மனம் திறந்து பாராட்டும். எங்க ஐயா கிருபானந்த வாரியார் பாராட்டினது மாதிரி. உங்களுக்கு தெரியும் தானே கிருபானந்த வாரியார் ஐயா பாராட்டினது. முருகப்பெருமானாரின் தந்தையார் யார்? ஒருத்தன் சிவாஜின்னு சொன்னாங்க. அவனுக்கு பரிசு கொடுத்தாங்க. அப்போ திட்டினாங்க கூட இருந்தவங்க. நடிப்பு ஆட்கள் பேரெல்லாம் சொல்றதுக்கு சாமி பிரைஸ் கொடுக்கறாரு. போடா, குழந்தை என்ன மரியாதை தெரிஞ்ச குழந்தை தெரியுமா? பாருங்களேன், காந்திய காந்தின்னா சொல்றோம், காந்திஜின்னு சொல்றது இல்ல. நேருவை நேருனா சொல்றோம், நேருஜியே சொல்றது இல்ல. அப்படி லார்ட் சிவாவை சிவான்னு சொல்லாம சிவாஜின்னு சொன்னாம, அதுக்குதான் அவனுக்கு பாராட்ட கத்துக்கிறாங்க. இருக்கிறத பாராட்டுறது இருக்குல்ல, இருக்கிறத வியந்து பாரு. குரங்க பாராட்டுறா பாருங்க. ஆண் குரங்கு இருக்குல்ல, அது பெண் குரங்கு கிட்ட போய் பழத்தை கொடுத்து கொஞ்சுதான். குரங்குனா புடுங்கிதானே சாப்பிடும், அங்க புடுங்கல, கொஞ்சுதான். அது அசால்ட்டா வாங்கி சாப்பிடுது. எது? அந்த குரங்கு அசால்ட்டா வாங்கி சாப்பிட்ட உடனே கீழெல்லாம் சிந்துது. கவனம் இல்லாம சாப்பிடுது, ரொம்ப திமிர்ல செல்லத்துல. கீழே சிந்துது இல்ல, சிந்துற அந்த அந்த பழுது இருக்குல்ல, சிந்துற அந்த கோது எனக்கு தாயன் எனக்கு தாயன்னு வானத்துல இருந்து தேவர்கள் கியூல நிக்கிறாங்களாம். இப்படி பாடுறாங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து காய சித்தி உழைப்பர்.
தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூணலிளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் திரிகூல் மலை எங்கள் மலை என்று பாடுகிறார். என்ன அழகுங்க! காணவர்கள்ல அப்படி பாப்பானுங்களாம், உடனே சித்தர்கள் ஓடி வந்து அவன் பார்வைக்கு பயந்து காயசித்தியை விளைச்சிட்டு போவாங்க. மேல இருந்த ஆறு அந்த அருவி தண்ணி கீழே விழுந்து, அருவி இனிமேல் தண்ணிக்கு வீழ்ச்சிக்கு நீர் வீழ்ச்சின்னு சொல்றான், தப்பு. நீருக்கு ஏது வீழ்ச்சி? அது எழுந்து நிற்கும் ஆறு, எழுந்து நிக்கிறது அருவி. தேன் அருவி கீழே பெஞ்சு உடனே மேல பகலக்குதான், மேல போகுதான். மேல நம்ம குதிரையில சூரியன் போயிட்டு இருக்கிறாரு. இந்த தண்ணி பட்டு அந்த குதிரையினுடைய காலும் அந்த சக்கரத்தினுடைய கால் அப்படி வழுக்கிட்டு போகலாம். தேன் அருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். என்ன சாதாரண குழந்தை சொல்லலாங்க. தன் மலை வளத்தை பாடுகின்ற குரத்தி. ஆடு மரவு ஈனும் மணி கோடி வெயில் எரிக்கும், அம்புலியை கவளம் என்று தும்பி வழி மறிக்கும். குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறோமா? என்ன பாட்டுங்க! காணவர்கள் திணை விதைக்க சாடும் புனம் தோறும், விந்தையகில் சந்தனமும் குங்குமமும் நாரும், நீடு பல ஈசர் கையில் ஆசகிரி வாசர், நிலைத்தங்கும் திரிகூட மலையுங்கள் மலையே. குரத்தி பாடுகிறாள். நம்முடைய பக்தி இலக்கியங்களை வைத்துக் கொள்ளுங்கள், ராமாயண மகாபாரதத்தை வைத்துக் கொள்ளுங்கள், சிற்றிலக்கிய உலா பள்ளுகளை எடுத்துக் கொள்ளுங்கள், என் நவீன இலக்கியங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். எல்லா விஷயங்களிலும் எல்லா இலக்கியங்களிலும் நமக்கான வாழ்வியலுக்கான சுவையை சாராக கொட்டி கொட்டி கொடுத்திருக்கிறார்கள். 2 அகப்பாட்டுகளை சொல்லி முடிக்கிறேன். புறம் மட்டுமல்ல நமக்கானது, அகமும் நமக்கானது. அகத்தை தேடி நாம் வேறு எங்கேயும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொட்டி கிடக்கிறது இன்பம். தமிழ் இலக்கியங்களில் கொட்டி கிடக்கிறது இன்பம். குழந்தை மொழி வேண்டுமா, பெண்மொழி வேண்டுமா, இலக்கியத்திற்குள் போங்கள், புரிந்து போகும் பெண்மொழியும் குழந்தை மொழியும். காதலன் ஒருவன் வந்தான், சொன்னான் காதலியிடத்தில், நான் உன்னை விட்டு பிரிய போகிறேன், வந்து விடுவேன், போய் வரட்டுமா? என்ன பதில் சொல்வீங்க? மகனே எப்படி சொல்ல முடியும்? புருஷனை நகைச்சுவைக்கு சென்று வா மகனே எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சின்ன அழுத்தமான ஏதேனும் ஒரு அன்பு சொல்லப்பட வேண்டுமாங்க. இதை விட உருக்கமா, இதை விட அழகா, இதை விட அன்பினுடைய டென்ஸ் அடர்த்தியா இதை விட சொல்லவே முடியாதுங்க. செல்லாமை உண்டேல் எனக்கு உரை. பக்கத்துல காதலன் சொல்கிறான், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இப்போ மாதிரி செல்போன், பேஸ்புக், வாட்ஸ்அப் எதுவும் இல்லை. போனவன் தான். யோசித்து பார்க்கிறாள். அவ சொல்றா, புல்லு அறுக்கையிலே நானும் புளியம்பூவு கொண்டு போனேன், புளியம்பூவு வாட கட்டிய கட்டா கட்டழகா நானும் புல்லறுப்ப மறந்துட்டனே குங்கும பொட்டழகா. அவர் வருவாரோ வரமாட்டாரோ அவர் மோட்டார் வண்டியிலே, அவர் தருவாரோ தரமாட்டாரோ அவர் தங்க கையினாலே. ஒரு காதலியினுடைய ஏக்கம் அங்க சொல்றா. வள்ளுவன் சொன்னா இதாவது நாட்டுப்புற பாட்டு. வள்ளுவன் சொன்னா, செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, போலன்னு சொன்னா என்கிட்ட சொல்லு. இந்த போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ற பாரு, உன் வல்வரவு, நாட் நல்வரவு. போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ற பாரு, வல்வரவு வாழ்வார் குறை. அந்த டைம்ல யார் உயிரோட இருப்பாங்களோ அவங்க கிட்ட சொல்லிட்டு போ. செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்ற நின் வல்வரவு வாழ்வார் குறை. வள்ளுவம் குறள் இப்படி சொல்கிறது. நம்முடைய அன்பிற்கான பிழிவு. இங்கே எத்தனையோ பேர் இருப்பீர்கள் பெண்கள். கணவனை பார்த்து ஒரு பெண் சொன்னாள், இம்மை மாறி மறுமையாகினும் நீயாகிய என் கணவனை, நீதான் என் புருஷன். என் வேண்டுதல் என்ன தெரியுமா? நீதான் என் புருஷனா வரணும்னு நான் வேண்டிட்டேன். நான் தான் உன் மனைவியா வரணும்னு வேண்ட மாட்டேன். என்ன வேட்கை தெரியுமா? நானாகிய நீ நெஞ்சு நேர்பவளே, உன் மனசுக்கு பிடிச்சவளா அடுத்த ஜென்மத்திலேயாவது நானே இருக்கணும் என்று பேசுகின்ற
சங்க இலக்கிய பாட்டு. பெண்மொழி, அன்பு, அறம், கொடை, வீரம், புகழ் என்று கொட்டி கிடக்கக்கூடிய இந்த கடலில் கொஞ்ச நேரம் கரையில் நிற்பதற்காக வாய்ப்பளித்த மலேசிய தமிழ்ச்சங்கத்திற்கு